வணக்கம். இந்த வீடியோவில் வந்துங்க இந்த சர்க்கரை மாத்திரைகள் என்ன சாப்பிட்றது, ஒருத்தர் சாப்பிட்ட மாத்திரையே ஒருத்தர் சாப்பிட்றது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு, இந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு என் சர்க்கரை குறைஞ்சிருச்சு, அதை நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி அல்ல. சர்க்கரை மாத்திரை பற்றி அடிப்படையாக ஒரு 4 பிரிவுகள் இருக்குங்க. ஒருத்தர் கிளினிக்குள்ள என்டர் ஆகும்போது அவருடைய உடல் எடையை வச்சு அவர் நார்மல் எடையில் இருக்காரா, அண்டர் வெயிட்ல இருக்காரா, அதாவது எடை குறைவா இருக்காரா, கொஞ்சம் குண்டா இருக்காரா, இல்லை ரொம்ப குண்டா இருக்காரா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டு தான் மாத்திரைகளை நாம் செலக்ட் பண்ணணும். இதுல ஒரு விதமான மாத்திரைகள் எங்கிருந்து இன்சுலின் குறைவா சுரக்குதோ அந்த கணையத்தை போய் தூண்டி இன்சுலினை வாங்கும் மாத்திரைகள் ஒரு ரகம். இன்னொரு ரகம் இருக்கு, உடம்பில் இருக்கிற எதிர்ப்பு சக்திகளை குறைக்கும். யாருக்கு கொடுக்கணும்னா இந்த குண்டா இருக்கிறவங்களுக்கு. அதாவது இன்சுலின் இருக்கும், ஆனா போதுமான அளவில் அதனால் வேலை செய்ய முடியாது. உடம்பில் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், உடம்பினுடைய எதிர்ப்பு சக்திகளை குறைக்கிற மாதிரி மருந்துகள் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஸ்கிரைப் பண்ணணும். இன்னொரு மருந்து இருக்கு, என்னன்னா இருக்கும் இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இன்சுலின் இருக்கும், அதனுடைய செயல்திறன் குறைவாக இருக்கும், அதை ஆக்டிவேட் பண்ற மாதிரி மாத்திரைகள் இருக்கு. இன்னொன்னு, சில பேருக்கு வெறுவயிற்று சர்க்கரை நார்மலா இருக்கும், சாப்பிட்ட உடனே மட்டும் சர்க்கரை சில பேருக்கு சர்றன்னு கூடும். அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பிட்ட உடனே கூடும் சர்க்கரையை குறைப்பதற்கு குடல்ல போய் வேலை செய்யற மாதிரி ஜீரணத்தை தாமதம் பண்ணும் மாத்திரைகள் இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி 4 விதமான மாத்திரைகள் இருக்கு பேசிக்கா. இதை என்ன காம்பினேஷன்ல, அவருக்கு எவ்வளவு வருஷம் சர்க்கரை இருக்கு, அவர் என்ன உணவு பழக்க வழக்கம் உடையவர், அவருடைய சர்க்கரையினுடைய டைப் என்ன, வெறுவயிற்று சர்க்கரை கூடி இருக்கிறதா, சாப்பிட்ட பிறகு மட்டும் அவருக்கு சர்க்கரை கூடுதாங்கிறதை கணக்கில் இட்டுத்தான் இந்த மாத்திரை எடுக்கணும்னு ஒன்று இருக்கு. இதுல இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும், இருக்கிறதுலயே பவர் அதிகமான சர்க்கரை மாத்திரை விலை குறைவு. விலை குறைவு விலை அதிகம்ங்கிறத வச்சு நம்ம பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்க, மாத்திரை பவர்னு முடிவு பண்றாங்க. அது தவறு. இப்போ ஒரு கணையத்தை தூண்டும் சர்க்கரை மாத்திரையை உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ நாங்கள் ஒரு மாத்திரை கொடுக்குறோம், அந்த மாத்திரை 24 மணி நேரமும் போய் கணையத்தை தூண்டி கணையத்தில் இருந்து இன்சுலினை எக்ஸஸா வாங்கி சர்க்கரையை குறைச்சதுன்னு வைங்க, அந்த மாத்திரை தவறு செய்யுதுன்னு அர்த்தம். அந்த மாத்திரைகள் தான் ஆரம்ப காலகட்டங்கள்ல புழக்கத்தில் இருந்து இந்த டயனில், கிளைனேஸ், இது மாதிரி மாத்திரைகள் எல்லாம். இப்ப அது மாதிரி மாத்திரைகள் யாரும் பயன்படுத்துவதில்லை. அது நேரடியாக தொடர்ந்து கடினமா போய் கணையத்தை தூண்டுவதினால் அதனுடைய விலைகள் எல்லாம் சின்ன குறைவு. அதுல பெரிய டெக்னாலஜி கிடையாது. இப்ப வரக்கூடிய மாத்திரைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, வேணுங்கிற போது வேணுங்கிற அளவு மட்டும் கணையத்தை தூண்டி வேணுங்கிற அளவு மட்டும் இன்சுலினை வாங்கும். உதாரணமா நான் ஒரு மாத்திரை போடுறோம், அந்த மாத்திரை போய் என்ன பண்ணும், கணையத்தை தூண்டி இன்சுலினை வாங்குது. இன்சுலின் வந்த உடனே சர்க்கரை குறையுது. இந்த சர்க்கரை குறைஞ்சிட்டா இந்த மேட்டர் அந்த மாலிகூலுக்கு போயிடும். எப்ப சர்க்கரை குறைஞ்சிருச்சு, மாத்திரை நீ வேலை செய்ய வேண்டியதில்லை என்பது அந்த மூலக்கூறுக்கு போயிடும். அந்த மூலக்கூறு என்ன ஆகும், இன்ஆக்டிவேட் ஆகி யூரின்ல ஓடிடும். அப்ப இப்படி எடுத்துக்கோங்க, வேணுங்கிற போது வேணுங்கிற அளவு மட்டும் கணையத்தை தூண்டி இன்சுலினை வாங்குவதினால் இருக்கும் இன்சுலின், நம்ம கான்செப்ட் வந்துருது இல்லைங்களா, பிரிசர்வேஷன் ஆஃப் த இன்சுலின் இஸ் த கான்செப்ட். அப்போ இருக்கும் இன்சுலினை பவரான மாத்திரைகள் போட்டு தூண்டாமல் வேணுங்கிற போது வேணுங்கிற அளவு மட்டும் தூண்டி வேலை செய்யும் பவர் குறைவான மருந்துகள் உங்களை வைத்திருக்கும் போது உங்கள் சர்க்கரை கட்டுப்பாடும் யூகிளைசிமியான்னு சொல்லுவோம், சமசீராக நாள் முழுவதும் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அப்போ மாத்திரை பற்ற புரிதலும் உங்களுக்கு அவசியமாகிறது. வரும் கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு டேப்லெட்டும் எப்படி வேலை பார்க்கறத பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.